ஒரு எம்ஜி க்ளோஸ்டர் கார் ஒன்று நின்றுட்டு இருந்த ஒரு கண்டெய்னர் லாரிக்கு பின்னாடி வந்து அதிக வேகமாக மோதினதுனால இந்த விபத்தானது நடந்திருக்குது. இந்த விபத்துக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது வந்து ஓவர் ஸ்பீடும் கவனக்குறைவாக காரை ஓட்டிகிட்டு வந்தது தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லாரி ஓட்டுநர்கள் வந்து லாரியை பார்க் பண்ணும்போது ரோடு மேலேயே பார்க் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் பின்னாடி வரக்கூடிய டூ வீலர் ஆகட்டும், கார்கள் ஆகட்டும், யாராவது கவனக்குறைவாக ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா லாரி பின்னாடி மோதி உயிரிழக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுபோல் தவிர யாருமே செய்யாதீங்க. உங்களுக்கு லாரி வந்து பார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரோடை விட்டு கீழே இறக்கி மண்ணில் பார்க் பண்ணுங்கள். நாட் ஒன்லி லாரி, நீங்கள் கார்களை கூட எங்கேயாவது பார்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோடை விட்டு கீழே இறக்கி மண்ணில் பார்க் பண்ணும்போது தான் பின்னாடி வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அது வந்து சிரமத்தை கொடுக்காமல் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரோட்ஸோட சேஃபஸ்ட் ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 120 கிலோமீட்டர் வேகத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இது வந்து நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே இருக்குது, நேஷ்னல் ஹைவே இருக்குது, ஸ்டேட் ஹைவே இருக்குது. ஒவ்வொரு ரோட்ஸுக்கு தகுந்த மாதிரி காமனாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேக வரம்புக்குள்ளே நீங்கள் பயணித்தா மட்டும்தான் நீங்கள் சேஃபான ஸ்பீடில் போயிட்டு சேஃபாக ரிட்டன் வீட்டுக்கு வர முடியும். இந்த வேக வரம்பை மீறி யாருமே வந்து ட்ராவல் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் டிரைவ் சேஃப்லி.